எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோல ராணவையும் ரயனையும் போட்டு விஜய் சேதுபதி நாரா பிரிச்சு எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு எனக்கும் தோணுது. ஆனால் அப்படி இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். ஆக்சுவலாக நேற்று கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோ கமெண்ட் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, எதுக்கு விஜய் சேதுபதி இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணி பேசுறீங்க, நீங்கள் பண்ணுறது ரொம்பவே தப்புங்க, என்னங்க உங்களுக்கு என்ன அவ்வளோ என்னங்க தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு அவ்வளோலாம் தெரியாதுங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆடியன்ஸாக நான் வந்து இத்தனை வருஷமாக விஜய் சேதுபதி பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோவை பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஷோ வந்து என் கண்ணு முன்னாடியே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்குன்னு செதுக்கி அந்த ஷோ மண்ணோட மண்ணை ஆக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் போது என்னோட ஆதங்கத்தை நேற்று கொட்டியிருந்தேன். எனிவேஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதில் கேள்வியும் எழுப்பியிருந்தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. சில பேர் அதில் கேள்வி எழுப்பியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள தனியாக கவனிச்சிக்கலாம். எனிவேஸ் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா ராணவையும் ரயனையும் வந்து கேள்வி கேட்குறாரு. கேள்வி மட்டும் தான் கேட்குறாரு. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, என்னை பொறுத்த வரைக்கும் ரயனுக்கு வந்து எப்படி சொல்ற ரிவீட் அடிப்பார், ரோஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எதுவுமே இல்லைங்க. என்ன கேள்வி கேட்குறாருன்னா, ராணவ் நீங்கள் பண்ணது தப்பு, எதுக்கு போய் ஜெஃப்ரி அப்படி பிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நியாயமான கேள்வி. அதே மாதிரி ரயனை பார்த்து என்ன கேட்குறாரு, ரயன் நீங்கள் பண்ணதும் தப்பு, சரி நீங்கள் எதுக்கு போய் மஞ்சரியை பிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாரு. ஓகே, நியாயமான கேள்வி. ஆமாம், அவர் பிடிச்சது தப்பு, இவர் பிடிச்ச தப்பு. ஓகேங்க. இதுக்கப்புறம் தான் முக்கியமான மேட்ரு, இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் அடிக்க போனீங்கல்ல, அது எப்படி எந்த விதத்தில் அடிக்க போனீங்க, நீங்கள் விளையாட தானே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாருங்க. எனக்கு அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுச்சு. இவ்வளோதானா, அவ்வளோதானா, முடிஞ்சுதா அவ்வளோ இன்னைக்கான ரோஸ்ட் முடிஞ்சுதா எனக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு வாரமாக பயபுல ப்ரிப்பேர் ஆகிருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை முடிஞ்சதுக்கப்புறமே அவன் சொல்லிட்டான், வீக்கெண்ட் எபிசோடில் நான் பேசிக்கிறேன் விஜய் சேதுபதி கிட்ட அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்கான். ஆக்சுவலாக நேற்று சாச்சனா பார்த்து கேட்டார், எந்த விதத்தில் சொன்னேன் நீ வீக்கெண்ட் எபிசோடில் பேசிக்கிறேன்னு, இப்போ பேசுமா அப்படின்ற மாதிரி கேட்டார். இந்த மாதிரி இன்னைக்கு ரயனை கேட்பாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது நான் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் என்னன்னா, நான் இல்லை மோஸ்ட்லி எல்லாருமே சொன்னது விஷயம் என்னன்னா, ஒன்று எல்லோ கார்டாவது கொடுப்பாங்க, அட்லீஸ்ட் எல்லோ கார்டு, அப்படின்னா அதிகபட்சம் ரெட் கார்டு, இது ரெண்டுத்தில் ஒன்று கம்பல்சரி வரும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இவர் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பேசினார் பார்த்தீங்களா, அங்கே வந்து சோலி முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோமோவில் எதை போடுவாங்க, எந்த வார்த்தையை ஒரு ஹைலைட்டாக பேசினாரோ அதை தான் எடுத்து ப்ரோமோவில் போடுவாங்க. ஹைலைட்டாக பேசின வார்த்தை என்னது, இது விளையாட தானே வந்தீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக பேசின வார்த்தை. ஐயா என்னையா பண்ணுறீங்க எனக்கு புரியலையா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா சொருகிடுவேன்னு ஒரு வார்த்தை வந்து நிக்சன் லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பாப்புல, ஸோ அர்ச்சனா கிட்ட அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா எல்லோ கார்டு கிட்ட ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கமல் சார் எல்லா இடத்துலையும் ஒரு விஷயம் ரொம்ப தப்பாக போகுதுன்னா அட்லீஸ்ட் எல்லோ கார்டு கொடுப்பாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது அவனுங்க பயப்படுவானுங்க அப்படின்ற மாதிரி. தெலுங்குலலாம் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா சுத்தியில் எடுத்துட்டு வந்து அவன் ஃபோட்டோ போட்டு டங்குன்னு உடச்சிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கவங்க அரண்டு போனோம். ஒரு ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டும் போது எவ்வளோ சந்தோஷப்படுறாங்களோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மிரட்டும் போது பயப்படணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வீக்கெண்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எங்கே வருது, சாச்சனாக்கும் சரி ரயனுக்கும் சரி எங்கேருந்து வருது அப்படின்னா இங்கேருந்து தான் வருது. வீக்கெண்ட் எபிசோடில் என்ன பண்ணுவார், அதிகபட்சம் விளையாட தானே வந்தீங்க, ஏன் சாச்சனா எப்படி பண்ணுறீங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி வார்த்தைலாம் இருக்குல்ல. இந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் உள்ளே இருக்கவனுக்கு எப்படி பயம் வரும். ஆமாம், அவர் அந்த வார்த்தையை சொல்லுவார், சரி சார் சாரி சார் உட்காந்துறேன் சார், தப்பு தான் சார், ஏமல் தான் தப்பு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துருவாங்க. இதுக்கா சார் வீக்கெண்ட் எபிசோடுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஒருத்தர் வருவார் தீர்ப்பு சொல்லுவார் தண்டனை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி, அதுவும் ஹார்ஷாக கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் தப்பு நடக்கும்போது அந்த தப்பை வந்து எங்களால் இப்போ வந்து வெளியிலேருந்து கதற தான் முடியும், நீங்கள் தான் அங்கே கேள்வி கேட்க முடியும். ஏன்னா எங்கள் கதறையில் வச்சு தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். எப்படி சொல்ல மக்கள், இது விஜய் சேதுபதி கமல் சார் சொல்லுவார், நான் மக்கள் பிரதிநிதி அப்படின்ற மாதிரி. இவர் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்க அப்படி தான், ஒரு ஹோஸ்ட்னு சும்மா இல்லை, பிக் பாஸ் ஷோவோட ஹோஸ்ட்ன்றது மக்களோட குரலை வந்து அங்கே போய் கேட்கணும். அதாவது மக்கள்லாம் இப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணுறது தப்புன்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். எனக்கு விஜய் சேதுபதி கேட்குற கேள்வி வந்து மக்களோட கேள்வி மாதிரி தெரியல, பிக் பாஸ் டீமோட கேள்வி மாதிரியும் தெரியல, அவர் கேட்குற கேள்வி மாதிரியும் தெரியல. ஏன்னா இது கேள்வியாகவே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உண்மையிலே சொல்கிறேங்க, நேற்றும் சரி இப்போ இந்த ப்ரோமோவை பார்க்கும்போதும் சரி எனக்கு வந்து ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. என்னன்னா நம்ம எதிர்பார்த்த விஷயம் ஒன்று, அந்த எதிர்பார்ப்பில் கொஞ்சம் நடந்திருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் எதுவுமே நடக்காத போது கொஞ்சம் ஃபீல் வருது இல்லை, அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு ஃபீலாக இருக்குது. ஏன்னா இந்த ரயன் ராணவ் மேட்ரு இருக்குல்ல, இதுதான் இந்த வீக்கில் நடந்த பெரிய சம்பவம். மற்ற சம்பவம் நிறைய சம்பவம் நடந்தது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப பெரிய சம்பவம். ஏன்னா ரயன் அடிக்க போனது இருக்குல்ல, ஒரு டாஸ்க் முடிஞ்சிருச்சு, எல்லாருமே அங்கே அக்ரெசிவாக ஆடிட்டானுங்க. ஒரு டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் ரயன் ஒரு எகிரிக்கிட்டு ஓடுறாரு அடிக்கிறதுக்கு. அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியும் இந்த பக்கம் ராணவ நோக்கி வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த பக்கம் ஜாக்லின் வந்து பேசுகிறாங்க, சௌந்தர்யா பேசுகிறாங்க. மொத்த பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ராணவ அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. மேட்ரு என்னன்னா, ராணவ் எப்படி அக்ரெசிவாக ஆனானோ அதே மாதிரி தான் ரயனும் ஆனா ஜெஃப்ரி ஆனா. ஜெஃப்ரி அடித்த வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ராணவ் மூஞ்சில் பார்த்தீங்கன்னா எல்போ வச்சு பங்குன்னு 2 அடி அடிச்சிருப்பான். ஸோ அதுவும் நான் அடிச்சிருவான்னு கேட்டுட்டு அடிச்சிருப்பான். ஓகேங்களா, ஆனால் இந்த பக்கத்தில் ஜெஃப்ரி நான் சொல்ல நான் நினச்சிருந்தா அடிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அடிச்சிட்டாங்க, 2 அடி பங்குன்னு அடிச்சிட்டான். ஆனால் ராணவ் என்ன தெரியுமா, அவனை சுற்றி எல்லாம் பேசணுன்னு அவனால் இந்த பாயிண்ட்டை சொல்ல முடியலையா, இல்லை அவனுக்கு பேச தெரியலையா என்னன்னு தெரியல. ஏன்னா அவனையும் அடிச்சிருக்கானுங்க, அவனுக்கும் வலிச்சிருக்கும்ல. இப்போ எல்போ வச்சு ஒருத்தன் மூஞ்சில் பங்குன்னு ஒருத்தன் அடிச்சிருக்கான் அப்படின்னும் போது அவனுக்கும் தான் வலிச்சிருக்கும். ஸோ இவனுங்க எல்லாருமே அக்ரெசிவாக ஆடிட்டு ஒருத்தனை மட்டும் குறை சொல்கிறானுங்க. இந்த பாயிண்ட்டை கேட்கணும்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதனால தான் ராணுவுக்கு வந்து வெளியில் வந்து ஓகே ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகுது. அந்த பையன்
ரயம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவன் பண்ணது தப்பு தாங்க. இருந்தாலும் இவனுங்க எல்லாம் சேர்ந்து அவன் மட்டும் தான் தப்பு பண்ண மாதிரி கார்னர் பண்றாங்க. அதாவது கோவா கேங் வந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா புள்ளி கேங்கா மாறுச்சு. புள்ளி கேங்கா அது கோவா கேங் வந்து புள்ளி கேங்கா மாறின தருணம் எதுனா அந்த தருணம் தான். ஸோ அந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா ராணுவ போட்டு எல்லாம் அட்டாக் பண்ணும்போது கொஞ்சம் ஆப்வியஸாக தெரிஞ்சுது உங்களுக்கு ரயன் பண்ணது சரி தப்பு அப்படிலாம் இல்லை. ராணுவ ஏன் பண்ணா அப்படின்ற மாதிரி மட்டும்தான் ஜாக்லின்லாம் போய் வரிஞ்சு கட்டிட்டு நின்னாங்க. ஆனால் இந்த இடத்துல ராணுவுக்கு திட்டினார் பார்த்தீங்களா, அது ரொம்பவே தப்பு. அதுக்கு ராணுவ கண்டிப்பாக ரோஸ்ட் விழும், அது திட்டுவார் அப்படின்ற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீ மூடிக்கிட்டு அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தை விட்டுறக்கூடாது. ராணுவ திட்டாரு. அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஆனால் சொல்லிட்டாங்க சப்புன்னு செவில் எரிஞ்சிட்டு சாரி கேட்டுருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஓகே, அது அவங்க 2 பேருக்குள்ள கருத்து முதல்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ராணுவுக்கும் ஒரு ரோஸ்ட் இருக்குது. ஆனால் ரயனுக்கு எல்லாம் எதிர்பார்த்தது என்னன்னா ஒருத்தர் இந்த அளவுக்கு அக்ரெசிவாக அடிக்க ஓடுறான். இப்போ இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா இவர் மகத்துக்கு கூட கொடுத்துருப்பாங்க. மகத்துக்கு ஒரு எல்லோ கார்டு கிட்ட கொடுத்துருப்பாரு. ஸோ அதெல்லாம் கொடுத்ததுக்கான காரணம் என்னது, உன்னை பயமுறுத்தணும், நீ வெளியே தூக்கிடுவேன், உன்னை இதுக்கு மேலே ஒரு விஷயம் பண்ணனா அடுத்த கார்டு வந்து ரெட் கார்டு தான், உன்னை வெளியே தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி லைட்டாக பயமுறுத்தணும். ஸோ இது மாதிரி பயமுறுத்தினா தான் உள்ள இருக்கும் கொஞ்சம் பயப்படுவான். எக்ஸாம்பிளுக்கு நான் தான் சொல்லணும், நாகார்ஜுனெல்லாம் எப்படி தெரியுமா, ஒரு சுத்தியில் எடுத்துகிட்டு வருவாங்க. சுத்தியில் எடுத்துகிட்டு வந்து மூஞ்சி ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பங்குன்னு அடிச்சு உடச்சிருவாரு. அந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா உள்ள இருக்கவங்களுக்கு ஒரு பயம், ஐயோ என்னடா இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வரும். அது மாதிரி இல்லை சாச்சனாவும் சரி இவரும் சரி ரயனும் சரி என்ன சொல்கிறாங்க, வீக்கெண்ட் எபிசோட நான் பேசிக்கிறேன் விஜய் சேதுபதி கிட்ட அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதாவது ரயன் அந்த சம்பவத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா டே இதெல்லாம் ரெட் கார்டு கொடுத்துருவாங்கடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லும்போது நான் வீக்கெண்ட் எபிசோடில் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த தைரியம் எங்கேருந்து வருது, வீக்கெண்ட் எபிசோடில் பேசிக்கிறேன்ற தைரியம் இவங்களுக்குலாம் எங்கேருந்து வருதுன்னா இங்கேருந்து தான் வருது. இங்கே அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா விளையாட தானே வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார்ல, இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான தைரியம் வந்து கிரியேட் ஆகிடுது. அவர் அதிகபட்சம் என்ன கேட்பாரு, விளையாட தானே வந்தீங்க, சாச்சனா நீ பண்ண தப்புமா பார்த்து விளையாடுமா, அவ்வளோதாங்க. பக்குவமாக இந்த எபிசோட் அடிபட்டுட்டு இந்த மருந்து போட சொல்ல தேய்ச்சிக்கிட்டே பேசுவாங்க தெரியுமா, கொஞ்சம் பார்த்து பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி அப்படிதான் அவர் பேசிட்டு இருக்காரு. எனக்கு உண்மையிலே சொல்றேன் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, நேத்து அந்த கமெண்ட்ல எல்லாருமே சொல்லும்போது அதான் எதுக்கு விஜய் சேதுபதி இந்த அளவுக்கு தாக்கி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு மட்டும் என்ன விஜய் சேதுபதி தாக்கி பேசணும்னு ஆசையா, ஒரு ஹோஸ்ட் நல்லா பண்ணும்போது அப்பா பயங்கரமா ரோஸ்ட் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூக்கி வச்சு தான் பேசணும். ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் எபிசோட் இருக்குல்ல, அந்த வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு வந்து முட்டு கொடுத்துருப்பேன், அந்த அளவுக்கு தரமான ரோஸ்டா இருந்தது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசியிருப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் பயங்கர ப்ரிப்பேர்டா வந்திருக்காரு, எல்லா கேள்வியும் தரமா கேட்டிருக்காரு. அதுக்கு அடுத்த எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்றது ஓகே ஒரு ஷோ நல்லா பண்ணியாச்சு, எல்லா மக்கள்லாம் பாராட்டிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம ஷூட்டுக்கு போவோம், நடுவில் வருவோம், நமக்கு இது தோன்ற கேள்வி வந்து கேட்டுட்டு போயிட்டே இருந்துரும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஈஸியாக எந்த அளவுக்கு வேலை ஈஸி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்பவே வேலை ஈஸி பண்ணிட்டாரு அப்படின்னு தான் எனக்கு என்னமோ தோணுது. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரியுது, நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த பெரிய சம்பவமே பார்த்தீங்கன்னா சப்புன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ப்ரோமோ வச்சு தான் பேசிட்டு இருக்கோம், இன்னும் ஷோவில் என்ன இருக்குன்னு தெரியல. ஆனால் என்னோட கணிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எதில் ஷோவில் அந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எங்கேஜிங்கான கண்டென்ட்டை மட்டும்தான் எடுத்து ப்ரோமோவில் போடுவாங்க அப்படின்னு இப்போ வரையும் நான் நம்பிட்டு இருக்கேன். ஏன்னா ப்ரோமோனாலே அதானே, அதை பார்த்துட்டு வந்து ஷோ பார்க்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரதுக்கு காரணமே அந்த ப்ரோமோ தான். ஸோ அந்த ப்ரோமோலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அவ்வளோதானா அவ்வளோ முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது விஜய் சேதுபதி அட்டாக் பண்ணி பேசினா தான் வியூஸ் போகும் அப்படின்ற மாதிரிலாம் ஆக்சுவலாக 1-2 கமெண்ட் பார்த்தேன் நான். அதுக்கோசம் பேசணும்னு அவசியமே இல்லை ஓகேங்களா. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேனல் இப்போ இந்த பிக் பாஸ் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது கம்மியான வியூஸ் ஒன்றுமே போகாதப்போ கூட நான் எப்படி பேசணுமோ அது மட்டும் தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பேன் தவிர இதுக்காக நாங்கள் அதை பேசணும் இதுக்காக அது பேசணும். உண்மையிலே விஜய் சேதுபதி பண்ணது பிடிக்கலன்னா தான் சொல்லுவோம். இது எதுக்குன்னா ஒரு சிலர் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாங்களா, அவங்களுக்கான ரிப்ளைவாக அதை சொல்லிருக்கேன். சேனலை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.